ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்கள் மற்றும் நாட்கள். மென் அண்ட் ஒர்க். ஓகேவா. மென் அண்ட் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் மற்றும் நாட்கள் சம்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக பல தலைப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா சம்ஸ் என்ன பண்ணியிருக்கிறோம், முடிச்சுட்டு வந்துருக்கிறோம். ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்ஸை இந்த தலைப்பில் நம்ம சம்ஸ் என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா. அதை நல்லா பார்த்துக்கோங்க. இது போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வந்துருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல் ஆகட்டும். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி என்னுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த 9750880852 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து பண்ணுங்கள், அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேமை சென்ட் பண்ணுங்கள், பேர் சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை பார்த்தீங்கன்னா என்னுடைய டெய்லி டெஸ்ட் பேஜில் கண்டிப்பாக நான் ஆட் பண்ணி விடுவேன். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சம்மு பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஓகேவா. சரி, இப்போ ஆட்கள் மற்றும் நாட்கள். ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 10 பேர், இதில் வந்து பார்த்திங்கன்னா நேர்மாறல் எதிர்மாறல். ஓகேவா. நேர்மாறல் அண்டு எதிர்மாறல் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே வந்து பார்த்திங்கன்னா ஒன் வேர்டில் இதே கொஷினாக கேட்பாங்க. சம்மு கேட்குறதுக்கு பதில் இதையே நேர்மாறலாம் எதிர்மாறலான்னு சொல்லுங்கள். ஓகேவா. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், அதே கொஷினாக கேட்பான். ஓகேவா. அதே வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாக இன்டைரக்ட் போர்ஷன். ஓகே. அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதே கொஷினாக கேட்பான். அதனால் பாருங்கள், இப்போ 10 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 20 நாளில் முடிக்கிறாங்க. 10 பேர் சேர்ந்து ஒரு வேலையை என்ன பண்ணுறாங்க, 20 நாளில் முடிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 30 பேர் சேர்ந்து அந்த வேலையை என்ன பண்ணுவாங்க, அதே வேலையை 10 பேர் செஞ்சு ஒரு வேலையை 10 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 20 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ அதே வேலையை முடிக்கிறதுக்கு 30 பேர் சேர்ந்தால் என்ன ஆகும், இன்னும் கம்மி நாளில் முடிச்சிடுவாங்க, 5 நாள்லையோ 4 நாள்லையோ. அப்போ என்ன ஆகிப்போம், அப்போ ஆட்கள் அதிகமானோன்னு என்ன ஆகி போச்சுங்க, நாட்கள் குறைஞ்சிருச்சு. ஆட்கள் அதிகமானோன்னு என்ன ஆகி போச்சு, நாட்கள் குறைஞ்சிருச்சு. அப்படி தான் ஒன்று இன்க்ரீஸ் ஆகி இன்னொன்று டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா, அதாவது ஒன்று அதிகரித்து இன்னொன்று குறைஞ்சினா, அல்லது ஒன்று குறைஞ்சி இன்னொன்று அதிகரிச்சுன்னா அதுக்கு பேர் தான் எதிர்மாறல். ஓகேவா. அதுக்கு பேர் தான் என்னது, எதிர்மாறல். வெரி சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. ஓகேவா. இப்போ 10 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்க, 20 நாளில் அந்த வேலையை முடித்தாங்க. ஆனால் எனக்கு சீக்கிரமாக முடிக்கணும். அப்போ ஆள் என்ன பண்ணுறாங்க, அதிகமாக கூட்டுறாங்க. 30 பேர் வராங்க. அதே வேலையை முடிக்கிறதுக்கு 30 பேர் வந்தாங்கன்னா என்ன அர்த்தம், இன்னும் கம்மி நாளில் என்ன பண்ணுறாங்க, அதை முடிச்சிடுவாங்க. அப்போ நாள் என்ன ஆகுது, ஆட்கள் அதிகமானோடனே நாட்கள் என்ன பண்ணுது, சீக்கிரமாக முடிச்சிடுறாங்க வேலை செஞ்சு. அப்போ நாட்கள் குறையுது. அப்போ இந்த பக்கம் அதிகமாகி இந்த பக்கம் குறைஞ்சாலும், அல்லது இந்த பக்கம் குறைஞ்சி இந்த பக்கம் அதிகமானாலும் சரி, ஆப்போசிட்டாக நடந்தால் தீர்ந்து போச்சு. அதுதான் என்னது, எதிர்மாறல். ஓகேவா. இப்போ நேர்மாறல் பார்க்கலாமா. சரி, அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. இப்போ நான் வந்து ஒரு பில்டிங் கட்டுறேன். ஓகேவா. ஒரு வீடு கட்டுறேன். ஓகேவா. அந்த வீடு கட்டுறதுக்கு, அந்த ஒரு வீடு கட்டுறதுக்கு ஓகேவா, என்னது, ஒரு 20 பேர் வேலை செய்கிறாங்க. ஓகே. ஒரு வீடு கட்டுறதுக்கு 20 பேர் வேலை செய்கிறாங்க. பட் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 10 வீடு கட்டுறேன். ரைட்டா. 10 வீடு கட்டுறேன். அப்போ 10 வீடு கட்டுறதுக்கு எனக்கு என்னது, இன்னும் ஆட்கள் அதிகமாகுது. இன்னும் 10 வீடு என்னது கட்டணும்னா என்ன அர்த்தம், இன்னும் ஆட்கள் அதிகமாக தேவைப்படும். அப்போ இது ஒரு வீடு, இது வந்து பார்த்திங்கன்னா அளவு. ஓகேவா. அளவு. ஓகேவா. ஒரு வீடு எவ்வளோ அளவு, ஒரு வீடு. ஒரு வீடு வந்து பார்த்தோம்னா 10 வீடுக்கு என்ன அர்த்தம், அப்போ இதை விட அதிகமாகும். ஓகேவா. அப்போ இங்கே என்ன இருக்குது, அளவு அதிகமாக ஆட்களும் அதிகமாகுது. அப்போ பாருங்கள், இந்த இடத்துலையும் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த இடத்துலையும் இன்க்ரீஸ் ஆகுது. என்னது, இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது, இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், இப்போ நான் 10 வீடு கட்டுறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ஆள் தேவைப்படுது. இப்போ 5 வீடு கட்டுறதுக்கு என்னது, ஒரு 50 ஆள். இந்த கணக்குப்படி பார்த்தா அப்போ என்ன அர்த்தம், இங்கே என்னது, அளவு குறைய, இந்த 10 வீடுங்கிற அளவு 5 வீடுங்கிற அளவாக குறையும் போது இந்த 100 ஆட்கள் அப்படிங்கிற அளவு 50 ஆட்களாக என்ன பண்ணுது, குறையுது. அப்போ இது குறையும் போது இதுவும் குறையுது. அப்போ என்ன சொல்ல வரணும் பாருங்கள், இங்கே பாருங்கள், ரெண்டும் அதிகரிச்சு, இங்கே அதிகரிக்கும் போது இங்கேயும் அதிகரிச்சு, அதேமாதிரி இங்கே பாரு, இங்கே குறையும் போது இங்கேயும் குறையுது. இப்படி இந்தாண்டு பக்கம் அதிகரிக்கும் போது அந்தாண்டியும் அதிகரித்தாலோ, அல்லது இந்தாண்டு பக்கம் குறையும் போது அந்தாண்டியும் குறைஞ்சாலோ, ரெண்டும் ஒரே மாதிரியே நடந்தாலோ அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேர்மாறல். ஓகேவா. ரெண்டும் இன்க்ரீஸ் ஆகுறது, ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுறது, அல்லது ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகுறது. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்னது, நேர்மாறல். ஒன்று அதிகமாகி இன்னொரு குறையிறது, அல்லது இன்னொன்று குறைஞ்சி இன்னொன்று அதிகமாக வருது, அதுக்கு பேர் எதிர்மாறல். அவ்வளோதான். இதையே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினாக கேட்பாங்க. அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் சம்முக்குள்ளே போகலாம் பாருங்கள். 18 பொருட்களின் விலை. ஓகேவா? ஸோ 18 பொருட்களின் விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 342 ரைட்டா? எனில் 24 பொருட்களின் விலை. ஸோ 24 இப்போ நல்லா நம்மளுக்கு தெரியும் 18 பொருளே வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் என்னது அதிகமாகிட்டே தான் இருக்கும். 18 பொருள் வந்து பார்த்திங்கன்னா 342 வேணால் 24 பொருள்னு அர்த்தம் கண்டிப்பாக இதை விட அதிகமாக தான் ஆகும். ஸோ அதிகமாக தான் ஆகும். அப்போ இது அதிகமானோடனே இதுவும் என்ன ஆகுது, அது ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதுக்கு பேர் என்னது, நேர்மாறல். ஓகேவா? இதுக்கு பேர் என்னது, நேர்மாறல். ஓகேவா? ஸோ இந்த நேர்மாறல்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் ஆன்சர் சொல்லிடலாம். ரைட்டா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் என்னது, இந்த 24யும் 342 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 24 × 342. ஓகேவா? கீழே இருக்கிறது யார், 18. அது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துடணும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறது. அது நம்மளுக்கு தேவையில்லை. இந்தமாரி இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு இது மேலே இருக்கிறதுனால கீழே கொண்டு வந்துட்டு அடித்து கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அடித்து பார்க்கலாமா? எப்படி அடிக்கலாம்? 6ஆல் அடிக்கலாமா? 18 4 24. ஓகேவா? இதை 3ஆல் அடிக்கலாமா? 1 3 3 1 3 3 1 3 3 மீதி 1 4 3 12. அப்போ 114 × 4 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லிடலாம். ஸோ நன்னாங்க 16. ஓகேவா? ஃபஸ்ட் நம்பர் என்னது, 6 வருது. இங்கே 6 வர மாதிரி எதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் இருக்குது, இந்த நம்பர் தான் இருக்குது. அப்போ 456 ஆன்சர்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த ஸ்டெப் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் நான் ஒரு தடவை போட்டி காட்டுறேன். நன்னாங்க 16க்கு 6 மீதி 1 ஒரு நாங்க 4 1 5 ஒரு நாங்க 4. ஸோ 456 வந்துருச்சா? அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது நேர்மாறலாம் எதிர்மாறலான்னு தெரிஞ்சால் தான் நம்ம இப்படி பண்ணணுமா எப்படி பண்ணுங்கிறது தெரியும். நேர்மாறல்னு தெரிஞ்சால் என்னது, இந்தமாதிரி தப்புன்னு ஞாபகம் வச்சுங்க. நேர்னு அது தப்பு, நேருக்கு ஆப்போசிட் என்னது, தப்பு. அப்போ நேர்மாறல்னு வந்துட்டால் என்ன பண்ணணும், இந்தமாரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தப்பாக கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி இந்த நம்பர் தனியாக இருக்கிற நம்பரால் வகுத்தா தீர்ந்து போச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு டவுட் கிளியர் ஆகும். பொன்முத்து என்பவர் 10 மாதங்களுக்கு 650 வட்டியாக பெறுகிறார். ஸோ 10 மாதங்களுக்கு 650 என்ன பண்ணுறாரு, வட்டியாக பெறுகிறார். எனில் 6 மாதங்களுக்கு அவர் பெறும் வட்டி தொகை. ஸோ 6 மாதம் 10 மாதத்துக்கு 650 ரூபா பெறுறாரு அப்படின்னா 6 மாதத்துக்கு என்னாவும் குறையும். ஓகேவா? 6 மாதத்துக்கு என்னாவும் குறையும். ஓகேவா? ஸோ அப்போ 10லேருந்து 6 குறைஞ்சிருக்குது. 650லேருந்து இப்போ நம்மளுக்கு வட்டி என்ன போகுது, குறைய போகுது. அப்போ ரெண்டுமே என்னது, குறைஞ்சிருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி தான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரெண்டுமே என்னது, குறைஞ்சிருக்குது. ஸோ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனாவோ ரெண்டு குறைஞ்சாலும் அது பேர் என்னது, நேர்மாறல். ஓகேவா? அப்போ இது பேர் என்னது, நேர்மாறல். ஓகேவா? ஸோ நேர்மாறல்னால் நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். நேர் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது, கிராஸ், தப்பு. ஸோ அப்போ இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன வரும், 6 × 650. இது இந்த இப்போ தனியாக இருக்கிறது யார், இந்த 10. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ அடிச்சிடலாமா? 0க்கு 0 அடிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணுவோம், 65 × 6. ஓகேவா? ஸோ 6 5 30 மீதி 3 6 6 36 3 39. ஸோ 390. 390 இருக்குதா பாருங்கள், டி ஆப்ஷனில் இருக்குது. ஓகேவா? அவ்வளோதான். அப்போ அவர் எவ்வளவு 6 மாதங்களில் எவ்வளோ பெறுவார், 390 ரூபாய் வட்டியாக பெறுவார். அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. நேர்மாறல் எதிர்மாறல் கண்டுபிடிக்க கற்றுக்கோங்க. இதுதான் சம்மு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். நல்லா மைன்யூட்டாக கவனிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ 36 ஆட்கள் சேர்ந்து ஒரு வேலையை 11 நாட்கள். ஓகேவா? ஸோ இப்போ 36 ஆட்கள் அந்த நாட்கள் அது நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து எனக்கு கொஞ்சம் ஹிந்தி மாரி தான் இருக்கும், ஹிந்தி எழுத்து மாரி தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, 36 ஆட்கள் சேர்ந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, 11 நாட்கள் ரைட்டா முடிப்பார். ரைட்டா? 36 பேர் சேர்ந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, 11 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க. எனில் அதே வேலையை 44 பேர். ஓகேவா? இப்போ பாருங்கள், 36லேருந்து 44 என்ன ஆயிடுச்சு, அதிகமாகிடுச்சு. இப்போ ஆட்கள் அதிகமானால் ஒரு குறிப்பிட்ட வேலை, ஓகே, அதே அளவு வேலை தான். 36 பேர் சேர்ந்து 11 நாளில் முடிக்கிறாங்கன்னா அதே அளவு வேலையை பாருங்கள், அதே வேலையை 44 பேர் சேர்ந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த 11 நாட்களுக்கு கம்மியாயிரும். 11 நாட்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, முன்னாடியே முடிச்சிருவாங்க. அப்போ 11 நாட்களோட கம்மி. இப்போ பாருங்கள், இங்கே அதிகமானோன்னே இங்கே என்ன போச்சு, குறைஞ்சிருச்சு. அப்போ இது என்னது, எதிர்மாறல். என்னது, எதிர்மாறல். அவ்வளோதான். இதுதான் இந்த நேர்மாறல் எதிர்மாறல் கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேவா? வேறு ஒன்றுமே கிடையாது. இப்படி கொடுத்தாங்கன்னா இப்போ சம்ம எப்படி போடலாம்னா அப்படியே நேராக பெருகிக்குது.
ஓகேவா? அப்படியே நேராக பிரிக்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னால் 36 × 11 கீழே தனியாக இருக்கிறது யார்? இந்த 44 அப்படியே போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஒரு 11 11 4 11 44 ஒரு நாங்கள் ஓகேவா? என்னது 9 நாங்கள் 36 ஓகேவா? அப்போ 9 நாட்கள். எங்கே 9 இருக்குது பாருங்கள், சி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், 9 நாட்கள். அப்போ 44 நாட்கள் எத்தனை நாட்கள் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 நாளில் முடிப்பாங்க. ஓகேவா? இதுதான் ஆன்சர், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நேர்மாறல் எதிர்மாறல் கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த சம் போடலாம் பாருங்கள். ஸோ மைன்யூட்டாக கவனிங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஓகேவா? 60 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் பேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தை 5 மணி நேரத்தில் கடக்கிறது. ஓகேவா? இப்போ 60 கிலோமீட்டர், ஓகேவா, 60 கிலோமீட்டர் வேகத்தில் போய் அந்த குறிப்பிட்ட தொலைவு 5 மணி நேரத்தில் கடக்குது. ஓகேவா? எனில் 40 கிலோமீட்டர் வேகத்தில் போனால், ஓகேவா, இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 40 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் எவ்வளோ நேரத்தில் செல்லும் அப்படின்னு சொல்லி இப்போ கேள்வி கேட்குறாங்க. இப்போ 60 கிலோமீட்டர் வேகத்தில் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் 5 மணி நேரம் ஆகுது. அப்போ 40 கிலோமீட்டரில் போனால் 5 விட அதிகமாகும் தானே? அப்போ இங்கே என்னது, அங்கே பாரு 60 இருந்துச்சு, இங்கே 40 ஆயிடுச்சு. அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ 40 ஆனோன்னே இங்கே என்னது, இப்போ மணி என்ன ஆக போகுது? அதிகமாகும். ஏன்னா 60க்கே 5 மணி நேரம் ஆகிப்போச்சு. அப்போ 40 கிலோமீட்டரில் போனால் என்ன ஆயிரும்? 5 விட அதிகமாகும். அப்போ இங்கே என்ன ஆக போகுது? அதிகமாக போகுது. அப்போ இங்கே குறையுது, இங்கே அதிகமாகுது. அப்போ இதுக்கு பேர் என்னது? எதிர்மாறல். இதுக்கு பேர் என்னது? எதிர்மாறல், இன்வர்ஷன். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ எதிர்மாறல்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே நேராக பகுத்து தனியாகிறதால வகுத்துக்கலாம். ஓகேவா? 60 × 5 டிவைடட் பை கீழே இருக்கிறது என்ன? தனியாக 40. ஓகேவா? இந்த ஜீரோவுக்கு அடிச்சிடலாம். ரைட்டா? இப்போ என்ன பண்ணலாம்? 3 2 6 2 2 4. ரைட்டா? அப்போ 3 5 15 டிவைடட் பை 2. ஸோ 7 2 14, மீதி 1/2. ஸோ 7.5 மணி நேரம். ஓகேவா? 7.5 மணி நேரம். 40 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் எவ்வளோ மணி நேரம் ஆகும்? அங்கே போய் சேர்கிறதுக்கு 7.5 மணி நேரம் ஆகும். ஸோ 7.5 மணி பாருங்கள் இங்கே இருக்குது. ஓகேவா? ஒன்றுமே கிடையாது, வெரி சிம்பிள். என்ன பண்ணியிருக்குன்னு உட்காந்து பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் மாடல். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் மாடல். ஓகேவா? ஸோ இந்தமாதிரி நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஓகேவா? எல்லா டைப்பும் எதிர்பார்க்குறது இது ரொம்ப முக்கியம். ஒரு இராணுவ முகாமில் உள்ள 568 வீரர்களுக்கு 75 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. ஓகேவா? ஸோ 568 இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 75 நாட்களுக்கு தேவையான அது உணவு உள்ளது. அந்த உணவை 120 நாட்களுக்கு பயன்படுத்த வேண்டுமெனில் எத்தனை வீரர்களை முகாமை விட்டு வெளியேற்ற வேண்டும்? ஓகேவா? 75 நாட்களுக்கு தான் என்னது பயன்படும். ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா 120 நாளுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 568லேருந்து என்ன பண்ணணும்? எவ்வளோ பேர் வெளியேற்றலாம் அப்படின்னா குறைக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ இங்கே இன்க்ரீஸ் ஆகணுன்னே இங்கே குறையுதுங்கிறத அவனே சொல்லிட்டான். ரைட்டா? ஆனால் அது என்னன்னு தெரியாது. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகுது, இது வந்து என்னது? குறையுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எதிர்மாறல். இது பேர் என்னது? எதிர்மாறல். ரைட்டா? அப்போ அவன் சொல்லினாலும் நாமளே கண்டுபிடிச்சிடலாம். இங்கே 75லேருந்து இங்கே 120, அப்போ அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்? இங்கே என்ன அது 120 ஆளுக்கு 75 பேருக்கு 568னா 120 பேருக்கு வேணும்னா என்ன அர்த்தம்? இங்கே 120 பேருக்கு வேணும்னா இங்கே என்ன ஆள் குறைங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? அப்போ எதிர்மாறல். அப்போ என்ன பண்ணலாம்? அப்படியே டைரக்ட் மல்டிப்ளை. ஓகேவா? டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 568 × 75 டிவைடட் பை. ஓகேவா? அடிக்கலாமா? அடித்தா எப்படி வரும்? 5ஆல் அடிக்கலாம். 1 5 5 5 5 ஏதோ 5ஆல் அடித்தா 2 5 10. ஸோ 4 5 20. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்? 3ஆல் அடிக்கலாமா? 5 3 5 7 3 8 3 24. ஓகேவா? 8ஆல் அடித்து பார்க்கலாமா? 1 8 8 7 7 8 56, மீதி 1 8 8. ஓகேவா? 71. ஓகே, இப்போ நம்மளுக்கு மீதி இருக்கிறது என்னது? 71 × 5 தான் இருக்குது. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 1 5 5 7 5 35. ஓகேவா? 7 5 35. அப்போ எத்தனை பேருக்கு தான் இது வரும்? 355 பேருக்கு வரும். ஓகேவா? 355 பேருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா 355 பேருக்கு என்னது இது வரும். அது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அவன் என்ன கொஸ்டின் கேட்குறான்னா, அப்போ ஏற்கனவே இருந்த அதாவது வேண்டுமெனில் எத்தனை வீரர்களை முகாமை விட்டு வெளியேற்ற வேண்டும்? 355 பேருக்கு தான் வரணும். அப்போ எத்தனை பேர் வெளியேற்றணும்னா இந்த 568லேருந்து 355 என்ன பண்ணணும்? கழிச்சிக்கணும். கழிச்சு சொல்லணும். அப்போ 8ல் 5 போச்சுன்னா 3, 6ல் 5 போச்சுன்னா 1, 5ல் 3 போச்சுன்னா 2. ஸோ 13 பேர்த்த என்ன பண்ணணும்? நம்ம வெளியேற்றணும். பாரு, இங்கே 355 கொடுத்துருக்குறான், 213 கொடுத்துருக்கான். நாம் இங்கே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு ஆட்டம் ஓட்டுட்டு போய் நம்ம இதை செலக்ட் பண்ணோமா என்ன பண்ணிடுவான்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரைட்டா? ஒரு மார்க்கில் நம்மளுக்கு பின்னால் என்ன பண்ணுவான்? 10,000 பேர் நிற்பான். அப்போ
போயிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம, ரைட்டா. அதனால் ஒவ்வொரு சம்முமே நம்மளுக்கு கேர்ஃபுல்லாக பார்க்கணும். கடைசி வரலும் சம்மை படித்து பார்த்துட்டு தான் ஆன்சர் சொல்லணும். எவ்வளோ பேர் முகாமை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னா, மொத்தம் ஃபஸ்ட்டு எவ்வளோ பேர் இருந்தாங்க, 568 பேர். இப்போ நம்ம எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, 120 நாளுக்கு அதே உணவு ஆகணும்னா 355 பேர் வரணும். அப்போ எவ்வளோ பேர் வெளியேறணும் அப்படின்னா, பழைய ஆட்கள்லேருந்து புதிய ஆள் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ண தெரியணும். ஓகேவா. அப்போ 213 பேர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சரி, நெக்ஸ்ட் மாடல் பாருங்கள். 12 ஆண்கள் ஒரு வேலையை, ஓகேவா. ஸோ 12 ஆண்கள் ஒரு வேலையை ஒரு நாளில் 8 மணி நேரம், ஓகேவா. 12 ஆண்கள் என்னது 8 மணி நேரம் வீதம் வேலை செய்து 14 நாட்களில் முடிக்கிறாங்க. அதாவது ஒரு வேலையை, ஓகேவா. இப்போ அதே வேலையை 8 ஆண்கள் என்னது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சால் எத்தனை நாட்களில் முடிப்பாங்க, ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஆட்கள் கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா. அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, மணி கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க, நாட்கள் கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா. அதுக்கடுத்து பாருங்கள் இந்த வேலை கொடுத்துருக்குறாங்க, ஓகேவா. வேலை கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆட்கள், மணி, நாட்கள், வேலை கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி தான் இங்கேயும் பாருங்கள், ஆட்கள் 8 பேர் கொடுத்துருக்குறாங்க. அதே ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் மணி கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதே வேலைன்னு சொல்லிட்டு அந்த வேலையை சொல்லிட்டாங்க, ஓகேவா. அதே வேலைன்னா ஒரு வேலையை, ரைட்டா. ஏனெனில் நாட்கள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்தமாரி ஆட்கள், நாட்கள், மணி, வேலை இந்த 4ஐயும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கான ஃபார்முலா என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆட்கள் 1 இன்ட்டு நாட்கள் 1 இன்ட்டு மணி 1 டிவைடட் பை வேலை 1. அதேமாதிரி ரைட் சைடில் ஆட்கள் 2 இன்ட்டு நாட்கள் 2 இன்ட்டு மணி 2 டிவைடட் பை வேலை 2, ரைட்டா. இதுதான் ஃபார்முலா, ஓகேவா. ஆட்கள் 1, நாட்கள் 1, மணி 1 டிவைடட் பை வேலை 1 ஈக்குவல் டு ஆட்கள் 2, நாட்கள் 2, மணி 2 டிவைடட் பை வேலை 2, ரைட்டா. ஃபஸ்ட்டு செட் அப்படியே மல்டிப்ளிகேஷன் டிவைடட் பை வேலை அப்படி எழுதிக்கிறேன். அதுக்கடுத்து ஈக்குவல் போட்டு ரெண்டாவது செட் அப்படியே மல்டிப்ளிகேஷனில் எழுதி டிவைடட் பை வேலை 2 எழுதிக்கிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆட்கள் எத்தனை 12 பேர் இன்ட்டு, ஓகேவா. வேலை என்னது 1, வேலை வந்து 1, அதை வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிடணும், அடுத்து இருக்கட்டும். அதனால் எத்தனை மணி நேரம், 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க, ஓகேவா. 8 மணி நேரம். அதுக்கடுத்து 14 நாட்கள், 14. அப்போ 3ஐயும் போட்டாச்சு. கீழே வந்து வேலைங்கிறது எவ்வளவு, ஒரு வேலை. அப்போ ஒரு வேலைக்கு வந்து கீழே போட்டுக்கலாம், ஈக்குவல் டு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அதே வேலையை, அப்போ அதே மறுபடியும் என்னது வேலை அங்கேயும் வந்து 1 தான், தெரிஞ்சு போச்சு, ஓகேவா. என்ன பண்ணுறாங்க, 8 ஆண்கள், ஸோ 8 ஆண்கள் ஆட்கள் அவங்க இன்ட்டு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், ஸோ மணி வந்து 8 வீதம் வேலை செய்தால் எத்தனை நாட்கள். ஸோ அப்போ நாட்கள் நம்மளுக்கு என்னது தெரியாது. அப்போ இந்த நாட்கள் தான் கேள்வி. இதை வந்து நம்ம வச்சுக்கலாம், நாட்கள் தான் இப்போ நம்மளுக்கு கேள்வி. அப்போ அந்த நாட்கள் மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், அந்த நம்பிச்சுக்கோங்க. இந்த நம்பிச்சிங்கன்னா என்ன ஆயிரும், இந்த 1 மேலே போயிடும், எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த 8 2 என்ன ஆயிரும், கீழே வந்துடும். 1 இன்ட்டு 8 இன்ட்டு 8ன்னு கீழே வந்துடும், ஓகேவா. இப்போ நம்ம அடிக்கலாமா, இந்த 8க்கு இந்த 8க்கு அப்படியே அடிச்சு விடலாம், ஓகேவா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8, இங்கே 3 12, ரைட்டா. 2 2 7 2 14. ஸோ இது 2 தான் இருக்குது, 3 7 21. ஸோ நாட்கள் ஈக்குவல் டு என்னது 21 நாட்கள், முடிஞ்சு. சியில் பாருங்க இருக்குது, ஓகேவா. ஸோ வெரி சிம்பிள். இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி அப்படியே டைரெக்டாக ஃபஸ்ட்டில் இருக்கிற 4ஐயும் அப்படியே டைரெக்டாக போட்டு அடுத்த 4ஐயும் என்ன டைரெக்டாக போட்டு வந்துருங்க. அப்படியே என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போய் தலைகிழி பெருக்கலையே அடித்து போட்டு போயிட்டே இருங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். சரி, பாருங்கள். அதேமாதிரியே இன்னொரு சம் பார்க்கலாம். ஸோ 12 ஆட்கள் 24 நாட்கள் வேலை செய்து 96 ஏக்கர் பரப்பு, ஓகேவா. 96 ஏக்கர் பரப்புங்கிறது அவங்க செஞ்ச வேலையின் அளவு. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சார் எங்கே சார் வேலைங்கிற வார்த்தையே வரல சார் அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. வேலைன்னா அவங்க செஞ்ச வேலையின் அளவு தான் இந்த 96 ஏக்கர் பரப்பு, ரைட்டா. அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, ரைட்டா. எனில் பயிரினை அறுவடை செய்கின்றனர். எனில் 16 ஆட்கள் 33 நாட்கள் வேலை செய்து எவ்வளவு ஏக்கர், ரைட்டா. அப்போ ஒன்றுமே கிடையாது, ஆட்கள் நாட்கள் ஃபார்முலா முன்ன ஃபார்முலா யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அதே தான், ஓகேவா. என்னது ஆட்கள் 1 இன்ட்டு நாட்கள் 1 இன்ட்டு மணி வந்து கொடுக்கல, மணி வந்து கொடுக்கலன்னா என்னது அதை 1ன்னு வச்சுக்கோங்க, 1ன்னு வச்சுட்டு அதை விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிவைடட் பை என்னது வேலை 1, ரைட்டா. கொடுக்காத 1ன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். 3 வேல்யூவோ 4 வேல்யூ கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு ஆட்கள் 2 இன்ட்டு நாட்கள் 2 டிவைடட் பை வேலை 2, அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ நம்ம அப்ளை பண்ணிடலாம், ஓகேவா. ஃபஸ்ட்டு ஆட்கள் எத்தனை 12 பேர் இன்ட்டு
நாட்கள் எத்தனை 24 பேர் டிவைடட் பை வேலை எவ்வளோ செய்கிறாங்க 96 ஏக்கர் ஈக்குவல் டு ரெண்டாவது என்னது 16 ஆட்கள் என்ன பண்ணுறாங்க 23 நாட்கள் வேலை செய்கிறாங்க ஏட்டா எவ்வளோ ஏக்கர் அறுவடை. ஸோ அப்போ வேலை ஓகேவா, அந்த வேலை 2 தான் கொஸ்டினாக கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், வேலை 2 கீழே இருக்குதா, இதை இங்கே கொண்டு போனால் மேலே ஆயிரும், மீதி இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுங்க அதான் நம்பிச்சுன்னா தலைகிழி பேருக்கில் ஆயிரும். ஓகேவா, இப்போ பாருங்கள் வேலை 2 இந்தாண்ட கொண்டு வந்துட்டேன். ஓகேவா, இப்போ இது இந்தாண்ட கொண்டு வந்துருங்க. ஆல்ரெடி 16 × 23 அப்படியே தான் இருக்கும். இது அப்படியே இந்தாண்ட வந்துச்சுன்னா என்ன ஆயிரும் 96 மேலே போயிடும். மீதி மேலே இருக்கிறது ரெண்டும் கீழே வந்துடும். 12 × 24 இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துடும். ஓகேவா, இப்போ நம்ம ஏதாவது அடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஓகேவா, எப்படி அடிக்கலான்னு பாருங்கள். 12 அடிக்கலாமா, ஒரு 12 7 12 ஒரு 8 96. ஓகேவா, 8 96 சரியா போச்சு. இப்போ இதை மறுபடியும் அடிக்கலாம் பாருங்கள். 1 8 3 24 3 24. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 33. சாரி, நான் வந்து 23 போட்டேன். ஓகேவா, 33 போட்டுக்கோங்க. ஸோ எடுத்த எழுத்துக்குள்ளே தப்பாக பண்ணிங்கன்னா அவ்வளோதான். இப்போ 1 3 3 11. ஓகேவா, அப்போ மீதி பேலன்ஸ் இருக்குது யார், வேலை 2 ஈக்குவல் டு 16 × 11. ஓகேவா, 16 × 11. ஸோ இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நம்மளுக்கு என்னது ஆன்சரு கிடச்சிரும். ஓகேவா, மல்டிப்ளை பண்ணலாமா, 16 16. ஓகேவா, கூட்டினா நம்மளுக்கு என்ன வருது 6 7 1. ஸோ 176 ஏக்கர். ஓகேவா, எவ்வளோ வருது, வேலை 2 வந்து பார்த்திங்கன்னா 176 ஏக்கர் வேலை வரும். ஓகேவா, 176 ஏக்கர். ஓகேவா, ஏன்னா அது வந்து இந்த 16 ஆட்கள் 33 நாட்கள் வேலை செஞ்சால் எவ்வளோ ஏக்கர் அறுவடை செய்வாங்கன்னா 176 ஏக்கர் என்ன பண்ணுவாங்க அறுவடை செய்வாங்க. ஓகேவா, ஸோ வெரி சிம்பிள் தான். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, இப்போ அடுத்த சம் பாருங்கள், அந்த மாடல் சம் பார்க்கலாம். ஸோ 84 ஆட்கள் ஒரு நாளில் 6 மணி நேரம் 84 ஆட்கள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்து 15 நாட்களில் 2100 பெறுறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ ஆட்கள் இருக்குது, நாட்கள் இருக்குது, மணி இருக்குது. இது என்னது ஊதியம். ஊதியம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கான தொகை, அதுதான் வேலை. ரைட்டா, அப்போ வேலை வந்து இல்லைன்னு நினச்சிக்காதுங்க, இந்த 2100 தான் வேலைக்கான தொகை, வேலை. ரைட்டா, அதே வேலையை 90 ஆட்கள் என்னது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்து 12 நாட்கள் முடித்தால் எவ்வளோ ஊதியமாக, வேலை 2 எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா, வேலை 2 எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள். அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, இப்போ நம்மளுக்கான ஃபார்முலா என்னது, ஆட்கள் 1 நாட்கள் 1 × மணி 1 டிவைடட் பை வேலை 1 ஈக்குவல் டு ஆட்கள் 2 × நாட்கள் 2 × மணி 2 டிவைடட் பை வேலை 2. ரைட்டா, இப்போ நம்ம அப்ளை பண்ணோமா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, போகலாமா. ஃபஸ்ட்டு அப்படியே வரிசையாக போட்டுவாங்க. 84 அதுக்கடுத்து 6 மணி நேரம் × அதில் 15 4 டிவைடட் பை வேலை 1 எவ்வளவு 2100 ஈக்குவல் டு அதுக்கடுத்து என்னது 90 ஆட்கள் அதுக்கடுத்து 8 மணி நேரம் × 12 நாட்கள். ஸோ வேலை 2 நம்மளுக்கு கொஸ்டினாக கேட்குறாங்க. அவ்வளோதான். அதேமாதிரி இப்போ இங்கே கொண்டு போய்ட்டா என்ன ஆயிரும், வேலை 2 அப்படியே நிறுத்திக்கலாம் நம்ம. ரைட்டா, வேலை 2 என்ன பண்ணிக்கலாம் அப்படியே நிறுத்திக்கலாம். மீதி இதெல்லாம் இந்த பக்கம் அப்படியே எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டிங்கன்னா தலைகிழி பெருக்கல் ஆயிரும். ஓகேவா, இப்போ நான் பாருங்கள் வேலை 2 ஈக்குவல் டு, ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க 90 × 8 × 12. இந்த கீழே 2100 என்ன ஆயிரும் அங்கே மேலே வந்துடும். ஸோ 2100. ஓகேவா, டிவைடட் பை மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே கீழே வந்துடும். 84 × 6 × 15. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணுவோம், நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, சால்வ் பண்ணலாமா. 1 6 6 2 6 12. ஓகேவா, பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா 4ஆல் அடிக்கலாம். 2 8. இது என்னென்னு பார்த்திங்கன்னா 2 8 1 4. ரைட்டா, 21 ஆயிடுச்சு. ரைட்டா, இது ஃபுல்லாகவே போயிடுச்சு நம்மளுக்கு. ரைட்டு, 5ஆம் எவ்வளோ அடிக்கலாமா 3 5 5. இது வந்து பார்த்திங்கன்னா 1 5 5 மீது 8 5 40. ஓகேவா, ஸோ 18 5 90. ரைட்டா, சரி ரைட்டு. இப்போ அதுக்கடுத்து என்னென்னு பாருங்கள் 1 21 21 1 21 21. ஸோ 2 0 அப்படி போட்டுங்க. 100 அப்படியே இருக்குது. ரைட்டா, 100 அப்படியே இருக்குது. இது பாருங்கள் 1 3 3 6 3 18.
ரைட்டா? அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது 6 × 2 × 2 6 2 12 12 24 24 × 100 2 0 அப்படியே சேர்த்துனா போதும் 24 2 0 சேர்த்துனா 2400 ஓகேவா? ஸோ 2400 பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் ஓகேவா? 2400 அவங்க வந்து வாங்குவாங்க. ஊதியமாக எவ்வளோ வாங்குவாங்க? 2400 வாங்குவாங்க. அவ்வளோதான். என்ன இது ஒன்றுமே கிடையாது. வெரி சிம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 3 குழாய்கள் சேர்ந்து ஒரு தண்ணீர் தொட்டியை ஒரு நாளில் 8 மணி நேரம் வீதம் வேலை செய்து 2 நாளில் நிரப்போம். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் எதுவும் கொடுக்கல. ஓகே, 3 வந்துருக்குதுன்னா நீங்கள் உடனே அந்த ஃபார்முலா போட்டுலாம் பண்ணிடாதீங்க, தேவையில்ல. ரைட்டாக இதில் வந்து வேலையெல்லாம் எதுவும் கொடுக்கல. ஓகேவா? 3 குழாய்கள், அதாவது 3 பைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து ஒரு தண்ணீர் தொட்டியை டேங்கை ஓகேவா ஒரு நாளில் 8 மணி நேரம் வேலை செய்து என்னது 2 நாள் முடிப்பாங்க. அப்போ குழாய் வந்து பார்த்திங்கன்னா 3 பைப்பு 8 மணி நேரம் வேலை செய்யுது. ஓகேவா? என்னது 2 நாளில் நிரப்புது. ஓகேவா? எனில் 4 குழாய்கள், இப்போ என்ன 3 பைப் இருந்துச்சு, இப்போ 4 பைப்பு. அப்போ பைப் என்ன ஆயிடுச்சு? இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ அடுத்தது கண்டிப்பாக என்ன ஆயிரும்? வேலை வந்து குறையும். பாருங்கள், சேர்ந்து ஒரு நாளில். ஓகேவா? இங்கே எத்தனை நாள்? 2 நாள். இங்கே எத்தனை நாள்? இப்போ 1 நாள். ஓகேவா? ஒரு நாளில் தொட்டியை காலி செய்ய எத்தனை மணி நேரம்? ஸோ மணி கேட்குறாங்க. அப்போ 4 பைப்பு நம்ம திறந்து விட்டால் என்ன ஆகி போயிடும்? மணி வந்து சீக்கிரமாக அது என்ன ஆயிரும்? காலி ஆயிரும். ஓகேவா? அப்போ இது என்ன ஆயிரும்? குறையும். ஓகேவா? டைம் என்னாவும் குறையும். இங்கே 3 பைப்புக்கு 8 மணி நேரம் ஆரம்பிச்சுன்னா 4 பைப்புக்கு என்ன ஆகுது? காலி பண்ணாலும் சரி, ஃபுல் பண்ணாலும் சரி, என்ன பண்ணுவோம்? இந்த 8 மணியோட கம்மி நேரத்தில் என்ன பண்ணிடுவோம்? அதை காலி செஞ்சுவிடும், ஃபுல் பண்ணிவிடும். ஓகேவா? அப்போ இங்கே 4, இங்கே 3லேருந்து 4 அதிகமாகும் போது இங்கே 8 விட குறைவாகும். ஓகேவா? அப்போ இங்கே இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எதிர்மாறல். ஓகேவா? ஸோ எதிர்மாறல். ஓகேவா? எதிர்மாறல்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே நேராக எல்லாத்தையும் பெருக்குவோம். ஓகேவா? 3 × 8 × 2 டிவைட் பை கீழே தண்ணி கருத்து யார்? இந்த 4 × 1. அவ்வளோதான். இப்படி தானே பண்ணுவோம். இதில் நேர்மாறலாம் என்ன பண்ணுவோம்? இப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஓகேவா? எதிர்மாறலாம் என்ன பண்ணுவோம்? நேராக மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனா நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள், சரியாக போயிடும். ஓகேவா? இப்போ 1 அடிக்க தேவையில்ல. ஒரு நாங்க 2 8. ஓகேவா? 2 4 3 12. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எத்தனை நாட்களில்? 12 நாட்களில் என்ன பண்ணிடும்? சரி, 12 மணி நேரத்தில் என்ன பண்ணிடும்? அதை காலி செஞ்சிடும். ரைட்டா? ஒன்றுமே கிடையாது. வெரி சிம்பிள். ஓகேவா? நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்டை யூஸ் பண்ணாவே போதும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம்மு. ஓகேவா? நம்மளை காலி பண்ணுறதுக்கோசரமே இந்த சம்மெலாம் கொடுப்பாங்க. ரைட்டா? 30 ஆட்கள் 30 நாட்களில் 30 வேலைகளை முடிப்பார். அப்போ ஆட்கள் நாட்கள் வேலையை கொடுத்துருக்குறாங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கொடுக்கலன்னா 1 மணி எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட்டா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ரைட்டா? இப்போ சார் 30 ஆட்கள் 30 நாட்கள் 30 வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆள் ஒரு வேலையை என்ன பண்ணுறாங்க? ஒரு நாளில் முடிச்சிடுவாங்க. சரி, ஆப்ஷன் ஏ சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் சார் அப்படின்ட்டு அடுத்த சம்முக்கு போயிடுவோம். ரைட்டா? அவனும் அடிச்சு விட்டு என்ன பண்ணிடுவான்? அடுத்த சம்முக்கு போயிடுவான். ரைட்டா? அது வந்து தப்பு. அப்படி கிடையாது. ரைட்டா? இப்போ எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட்கள் 1 நாட்கள் 1 டிவைடட் பை வேலை 1 ஈக்குவல் டு ஆட்கள் 2 நாட்கள் 2 டிவைடட் பை வேலை 2. ரைட்டா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி 30 × நாட்கள் எவ்வளவு? 30 டிவைடட் பை வேலை 1 எவ்வளவு? 30 ஈக்குவல் டு நாட்கள் 1 என்னது? இங்கே ஆட்கள் 2 எவ்வளவு? 1. நாட்கள் 2 என்னது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? அதுதான் கேட்குறான். நாட்கள் ஆகுன்னு தான் கேட்குறான். டிவைடட் பை என்னது? வேலை என்னது? ஒரு வேலை. ரைட்டா? அப்போ இதை மட்டும் இந்தாண்ட வச்சுட்டு மீதி எல்லாம் அந்தாண்ட முடியும். என்னது? 1 மேலே போகும், 1 கீழே வரும், எந்த மாற்றமுமே இருக்காது. அப்போ நாட்கள் 2 என்னது? இதை மட்டும் அடித்தாவே போதும். 30 கேன்சல் பண்ணால் மீதி என்ன இருக்குது? 30. ஸோ நாட்கள் 2 எத்தனை பார்த்தீங்கன்னா 30 நாள். இதுதான் ஆன்சரு. 1 போட்டு வச்சிங்க, தப்பு. ரைட்டா? 30 நாள் ஆகும். ஒரு ஆள் ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 நாள் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு. இது தான் கேட்பாங்க மெயினாக, நம்பர் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஸோ 3200 சதுர மீட்டர் நிலத்தை 24 ஆட்கள் 16 நாட்களில் உழுது முடிப்பார். ஸோ அப்போ உழுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேலை. ஓகேவா? அப்போ 3200 இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வேலை. ரைட்டா? 24 ஆட்கள் 16 நாட்கள். அப்போ எப்பயும் போல் என்ன பண்ணிக்கலாம்? அந்த ஆட்கள் நாட்கள் சமயம் என்ன பண்ணிக்கலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆட்கள் 1 × நாட்கள் 1 டிவைடட் பை வேலை 1 ஈக்குவல் டு ஆட்கள் 2 × நாட்கள் 2 டிவைடட் பை வேலை 2. அவ்வளோதான். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஆட்கள் 1 எவ்வளவு? 24 × நாட்கள் எவ்வளவு? 16 டிவைடட் பை அவங்க வேலை எவ்வளவு?
3500 சதுர மீட்டர் வேலை செய்கிறாங்க. ஈக்குவல் டு ரெண்டாவது என்னது ஆட்கள் எவ்வளோ 36 இன்ட்டு அவன் எத்தனை நாட்கள் தான் கேள்வி கேட்குறான். அப்போ நாட்கள் 2 நம்மளுக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம். டிவைடட் பை அவங்க என்ன வேலை செய்கிறாங்க 7200 வேலை செய்கிறாங்க. ரைட்டா. இப்போ நாட்கள் 2 மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் என்ன பண்ணிடலாம் அதான் நம்பிச்சிடலாம். ஓகேவா. ஸோ நாட்கள் 2 அப்படியே வச்சுக்கோங்க. மீதி என்ன ஆகிடும், இது கீழே இருக்கிறது மேலே போயிடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். ஓகேவா. அப்போ 24 இன்ட்டு 16 இன்ட்டு இந்த 7200 மேலே போயிடும் டிவைட் பை ஆல்ரெடி 3200 கீழே இருக்குது இன்ட்டு இந்த 36 கீழே வந்துடும். ஓகே, அடிக்கலாமா. இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ முதல்ல கேன்சல் பண்ணிடுங்க. ஒரு 36 2 36 72. ரைட்டா. அடிச்சிடலாம். ஒரு 2 2 16 2 32. ஸோ இந்த 16க்கும் இந்த 16க்கும் கேன்சல் ஆகிடலாம். மீதி என்ன இருக்குது நாட்கள் 2 ஈக்குவல் டு 24. ஏன்னா நான் கஷ்டப்பட்டேன், ஒன்றுமே பட கிடையாது, அப்படியே அடித்தேன், ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா. அப்போ 24 36 ஆட்கள் 24 நாட்கள் உழுது என்ன பண்ணுவாங்க 7200 சதுர மீட்டர் என்ன பண்ணுவாங்க நிலத்தை உழுது முடிப்பார்கள். ஓகேவா. ஸோ அப்போ 24 நாட்கள் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 வீடியோ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் செம்ம. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 இந்த நாட்கள். ஓகேவா. மென்னட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மைனட் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உட்காந்து பாருங்கள். புரியலனா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.